புனித அந்தோணியாரிடம் வெளிப்பட்ட இறை ஞானம் மற்றும் அவரே கண்டு அனுபவித்த இறை வெளிப்பாடுகள் பிரான்சிஸ்கன் எளிய சகோதரர்களின் சபையில் இருந்த மற்ற சகோதரர்களை வெகுவாக கவர்ந்தது. இதற்கு முக்கிய காரணம் புனித அந்தோணியாரின் அழைப்பிற்கேற்ற வாழ்க்கை, மற்றவரிடத்தில் அவர் கொண்டிருந்த உள்ளார்ந்த அன்பு, இறை வார்த்தையை அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எடுத்துரைக்கும் கலை, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருக்கூட்டத்தை உண்மையில் வழிநடத்த வேண்டும் என்கின்ற ஆவல். அவரிடம் காணப்பட்ட இவ்வகை நற்பண்புகள் மற்ற சகோதரர்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. அதிலும் சிறப்பாக மற்ற சகோதரர்கள் பிரான்சிஸின் அனுமதியின்றி இறையியலை கற்றுக் கொடுக்க கேட்டுக்கொண்ட போதிலும் பிரான்சிஸின் அனுமதி பெறாமல் கற்பிக்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டார். புனித அந்தோணியாரிடம் வெளிப்பட்ட இறை ஞானத்தையும் கீழ்ப்படிதலையும் அறிந்து கொண்ட பிறகு புனித பிரான்சிஸ் இவ்வாறாக எழுதியுள்ளார்: என் ஆயரான சகோதரர் அந்தோணிக்கு சகோதரன் பிரான்சிஸின் நற்சுக வாழ்த்துக்கள். நீர் சகோதரர்களுக்கு தூய இறையியலை கற்பிப்பது எனக்கு பிரியமானதாக உள்ளது. ஆனால் ஒழுங்கு புத்தகத்தில் உள்ளபடி இத்தகைய கல்வியினால் ஜபத்தின் ஆவியையும் பக்தியின் ஆவியையும் அணைத்து விடாதிருப்பீராக என்று எழுதியுள்ளார். புனித அந்தோணியார் ஆயராக எந்த பொறுப்பும் வகித்ததில்லை. இருந்தாலும் பிரான்சிஸ் அவரை ஆயர் என்று அழைத்தார் என்றால் அந்தோணியார் மீது கொண்டிருந்த மதிப்பை குறிப்பது மட்டுமல்லாமல் அவர் ஆயர்களுக்கே வழங்கப்பட்ட போதிக்கும் அதிகாரத்தை போதிப்பதற்கும் கற்பிப்பதற்கும் பெற்றிருந்தார் என்று நம்மால் பொருள் கொள்ள முடிகின்றது. யாரிடத்தில் கீழ்ப்படிதல் கலந்த பொறுப்பும் பொது நலனும் இருக்கின்றதோ அவர்களுக்கு வாய்ப்புகளும் உற்சாகப்படுத்துதலும் தானாகவே தேடி வருகின்றது என்பது அந்தோணியாரின் வாழ்க்கை நமக்கு கூறும் பாடம். இறை விருப்பத்தோடு நாம் நம்மை ஒன்று சேர்த்து வாழ்வோமானால் நமது வெற்றிக்கான வழிகளை காண முடியும். ஆக எல்லாம் இறைமையின் மகிழ்விற்கே என்ற கருத்தை மனதில் தாங்கி நற்செய்தி பணியை தொடர்வோம்.